கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு 16/7/2024 ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 424 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன கெஸ்ஸிங்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் 3 டிஜிட் பாக்ஸ் அண்டு ஆல் போர்டு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இந்த ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட் அண்ட் ரிவீல் நம்மளுடைய நிறைகள் குறைகள் என்னன்றதை, என்னென்ன ரிசல்ட், என்னென்ன வின்னிங் இருக்குன்றதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மறக்காம மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஆல் கெஸ்ஸிங்கையும் பார்க்க முடியும், இல்லைன்னா ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? அதனால் கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட் ரிவீல். வாங்க இப்போ பண்ணிடுவோம். இதில் என்னென்ன வின்னிங் இருக்குன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 832. இதில் இப்போ நம்ம போட்டிருந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தது. 384 ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 803 நம்ம கொடுத்தது வெறும் 4 நம்பர் தாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 982. ஓகேங்களா? 982. இதில் இன்னொன்று 379. இது நம்மளுக்கு டோட்டலாகவே உள்ளே வரல. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 982. இதில் 82. இதில் வந்து ஏசி பாஸு. இங்கே 9, இங்கே வந்து 3 வரல. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 4 வந்திருக்கு. இங்கே வந்து 3 டிஜிட் பாக்ஸில் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஏபி பாஸ். இதில் வந்து ஏபி, இதில் வந்து ஏசி, இதில் வந்து 0 கட் ஆயிடுச்சுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் தான். நம்ம அந்த 832 இதில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங் தான். மறுபடியும் இந்த 32, அதாவது அதுக்கு முதல் நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 324, அதாவது 324. இந்த 32 அப்படியே ஃபாலோ பண்ணுறான். அதாவது ஏபியை அப்படியே என்ன பண்ணிட்டான்னா 32 அப்படி பிசியாக மாற்றிட்டான், பிசியாக கன்வெர்ட் பண்ணிட்டான். இதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் பிசி பாஸ், ஏசி பாஸ், ஏபி பாஸ் 3 மேட்ச் பண்ணி ஒரு வின்னிங் தான். ஓரளவுக்கு ஜஸ்ட் மிஸ் 95, 100%, 95% ஓரளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாம் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பாஸ், அதாவது பி போர்டு பாஸ் 3, பி போர்டு பாஸ். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தாங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு வின்னிங் தான். ஓகேவா? வாங்க நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி அப்போ நம்ம ஒரு 3 டிஜிட்கான ஒரு கெஸ்ஸிங்கான ஒரு வின்னிங் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. வீடியோ ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டு 8னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. ஓகேங்களா? 7க்கு அதிகபட்சமாக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது இல்லாத பட்சத்துக்கு அடுத்து நம்மளுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு 2. ஓகேங்களா? 7 அல்லது 2, அதுவும் வராத பட்சத்துக்கு நமக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0. 7 to 0 நம்மளுடைய ஏ போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கெஸ்ஸிங் 7, 2, 0. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்கணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். இது ஃபுல்லாக ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு நம்பர் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 7. ஓகேங்களா? 7 வராத பட்சத்துக்கு நம்மளுக்கு அதிக சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 9. 7 அல்லது 9 அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தாங்க. 796 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். 7, 9, 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்.
இன்னைக்கு ஹைலைட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ் பக்கா ஒர்க் அவுட்டில் இருக்குது. பி போர்டும் இப்போ பார்த்தாச்சு. பி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 9 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கேசிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கேசிங் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு கேசிங்கை தான் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 2. சி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர், ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் ஹைலைட்டு 1 தாங்க, ஓகேங்களா? 1 2 நாளே சி போர்டு மறுபடியும் 2 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால இதே நீங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இண்டிவிஜுவலாக விளாட்றவங்களுக்கான ஒரு இதுதான், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1க்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அது இல்லாத பட்சத்துக்கு 5க்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. 1 இல்லாத பட்சத்துக்கு 5, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8க்கு வாய்ப்பு இருக்குங்க. 158 நம்ம சி போர்டுக்கான ஒரு வாய்ப்பு. அதிகபட்சம் 2க்கு 2, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1 5 8. இப்போ சி போர்டு 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸிங் தான். இதை பார்த்தாச்சு. 1 5 8, ஓகேங்களா? உங்களுடைய கெஸிங் என்னன்றது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கை தான் நண்பர்களை பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான். அதாவது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங். அதில் ஹைலைட்டாக நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0 2, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 0 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 6, 5 6, 5 6, 4 1, ஓகேங்களா? இது வந்து 4 1. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 69, ஓகேங்களா? 69 6 9, இல்லாத பட்சத்துக்கு 7 6, ஓகேங்களா? 7 6 இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு அதிகபட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 9, ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸிங்கான ஒரு ஏபிஏசிபிசிக்கான அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது இதுதான் நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரியில் 0 2 5 6 4 1 6 9 7 6 4 9. இதெல்லாம் நம்ம கிஸ்ஸிங் உங்கள் கிஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணுற நம்பர் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய 16/7/2024 ஒரு டுடே ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸிங் டுடேக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங், மினிமம் கெஸிங் தான் நம்ம சேனலில் வர்றதுக்கான ஒரு கெஸிங். மினிமம் கெஸிங் கொடுத்தா நம்ம அதில் வின்னிங் எடுக்கிறது எப்படின்ற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இந்த வீடியோக்குரிய ஒரு கெஸிங்கும் மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸிங்கும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களால் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். மறக்காமல் இந்த ஏபிஎஸ்சிபிசியை ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் உள்ளே இருக்குது, ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது 832 வச்சு 16/7/2024 ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங், ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்கில் நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் பண்ண நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 709. 709 இல்லாத பட்சத்துக்கு 146. சாரி, இந்த 14 மட்டும் தான் கரெக்டாக வர மாட்டேங்குங்க. 1 4 6, ஓகேங்களா? 146. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6 7 3, ஓகேங்களா? 6 7 3. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 087, ஓகேங்களா? 087. 087 இல்லாத பட்சத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 086, ஓகேங்களா? 087 அது இல்லாத பட்சத்துக்கு 086. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 562. இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே 16/7/2024 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 709 146 673 087 086 562.
ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். அதனால் மறக்காமல் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து சும்மா சூப்பராக தரமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஸ்ரீசக்தி குரியர் 3 டிஜிட் பாக்ஸ், இந்த பாக்ஸ்க்குரியதையும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஒரு 12 to 1 o'clock கூட கொடுக்குற ஒரு பாக்ஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா எதில் ஹைலைட்டாக ஒரே மாதிரி சேமாக வருதோ அதை நீங்கள் எடுத்து சும்மா சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு, அதாவது ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்ற ப்ளே பார்த்துக்கிட்டிங்கனாலே நம்மளுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 506 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இந்த 506ஐயுமே 3 டிஜிட் பாக்ஸாக எடுத்து இந்த நம்பரை எடுத்து சும்மா சூப்பராக தரமாக ப்ளே பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு தோணுதோ அவங்களாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கீழே போட்டுட்டு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாள் விட வின்னிங்கை நீங்கள் விட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்து விட்டது. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டமோ கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் முழுக்க இது கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. இங்கு எந்த விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இது முழுக்க பொழுதுபோக்கிற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ ஆகும். இங்கு எவ்விதமான பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் இது முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.